வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம திங்க் பாசிட்டிவ் தமிழில் பார்க்க போகிற வீடியோட தலைப்பு கேவிபி ஸ்கீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய பணத்தை இரட்டிப்பாக ஆக்கிறதுக்கான ஒரு சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேவிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்றது. இது ஒரு ஸ்மால் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமாக இருக்குது. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். மேலும் இதை எதுக்காக என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இது ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் கருதப்படுது. இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ என்னென்ன தகுதிகள்லாம் இதை நம்ம ஓப்பன் பண்ணுறது தேவை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் என்ஆர்ஐலாம் ஓப்பன் பண்ண முடியாது. அதாவது வெளிநாட்டை வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா இதை நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இரண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்ஸ். ஸோ இதோடைய லிமிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். மேலும் இதுக்கு எந்த ஒரு மேக்ஸிமம் லிமிட்டும் கிடையாது. சரிங்களா? இப்போ 1000, 2000, 5000, 10000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மூணாவது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இதோடைய வட்டி விகிதம் எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி கவர்மெண்ட் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வருஷம் பட் இப்போ கரண்ட்டாக 7.5% பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு வட்டி விகிதம் நிர்ணயிச்சிருக்காங்க. மேலும் கூட்டு வட்டி விகிதம் மூலமாக இதை கணக்கிடுறாங்க. அடுத்தது நாலாவது மெச்சூரிட்டி பீரியட். ஸோ உங்களுடைய அமௌண்ட் டபுள் ஆகணும்னா 124 மாதம். ஸோ அதாவது 10 வருஷம் 4 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய வட்டி வீதம் டபுள் ஆகும். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அதோட டபுள் மடங்காக உங்களால் பார்க்க முடியும். ஐந்தாவது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட். ஸோ இப்போ இது ஆர்டி மாதிரியோ எஃப்டி மாதிரியோ கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்றது உங்களுக்கு ஒரு பத்திரம் மாதிரி தருவாங்க. அந்த பத்திரத்தை நீங்கள் வச்சுட்டு கடைசியாக எப்போ மெச்சூரிட்டி முடியுதோ அப்போ போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு எவ்வளோ வட்டியோ அதெல்லாம் கணக்கு பண்ணி உங்களுக்கு தருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் டைப் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரம் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பத்திரமே பார்த்திங்கன்னா 3 டைப்பாக இருக்குது. ஒன்று சிங்கிள் ஹோல்டர் டைப் சர்டிஃபிகேட் அப்படின்றது. அதாவது இது யார் பண்ணலான்னா அடல்ட். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டாக இருக்கவங்க பண்ணலாம். ஸோ அதாவது நார்மலான ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா ஸோ அவங்க பண்ண முடியும். ஸோ அதாவது 18 வயசு தாண்டினவங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்க அவங்களுடைய பசங்களுக்கோ இல்லைனா பொண்ணுக்கோ பார்த்திங்கன்னா இதை தர மாதிரியான ஒரு டைப் தான் இந்த சிங்கிள் ஹோல்டர் சர்டிஃபிகேட் அப்படின்றது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஏ டைப் சர்டிஃபிகேட். இதில் ஏ டைப் சர்டிஃபிகேட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ 2 அடல்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 பேர், அதாவது ஒரு அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்கன்னா ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட் அந்த பணத்தை பெறதுக்கான உரிமை இருக்குது. இது டைப் ஏ சர்டிஃபிகேட். அடுத்தது ஜாயிண்ட் பி டைப் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. அது என்ன வகையான பத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்கன்னா ஸோ அவங்க 2 பேர் அந்த பத்திரத்தை வாங்கும் போதே 2 பேருடைய பேர்லேயும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இதில் 2 பேரில் யார் வேணாலும் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான 3 டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் எந்த பத்திரம் உங்களுக்கு வேணுமோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 6வது டாக்ஸேஷன். இதுக்கான வரிகள்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு டேக்ஸ் ரேட்டோ அந்த ஒரு டேக்ஸ் ரேட் தான் ஸ்லாப் தான் இதுக்கு போடுவாங்க. மேலும் இதில் எந்த ஒரு டிடக்ஷனும் இருக்காது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கீம்ஸில் நம்ம டிடக்ஷன்லாம் பார்த்தோம். சரிங்களா? டிடிஎஸ் படி பார்த்திங்கன்னா செக்ஷன் 80C எப்படி டேக்ஸ் டிடக்ஷன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பணமோ அதுக்கேற்ற டேக்ஸை கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அடுத்தது 7வது ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல். ஸோ இது பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பத்திரத்தை நீங்கள் எடுத்துக்க முடியும். சரிங்களா? அதில் இருக்க அமௌண்ட்டை உங்களால் கை வைக்க முடியும். அதுக்கு முன்னாடி வரையும் உங்களால் அதில் எந்த ஒரு கை வைக்க முடியாது. ஸோ அது அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பெனால்ட்டிஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. 8வது நாமினேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்கு நீங்கள் நாமினேட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் நாமினேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனாலோ அவங்க எடுத்துக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. அடுத்து 9வது ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பணம் நமக்கு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது கூட நம்ம மாற்ற முடியும். அடுத்தது 10வது லோன் அகைன்ஸ்ட் கேவிபி. ஸோ இதில் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம லோன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்கில் போய் உங்களால் இது வச்சு கூட உங்களால் லோன் எடுத்துக்க முடியும். அடுத்தது 11வது மோட் ஆஃப் பர்ச்சேஸ்.
இதை எப்படி வாங்குறதுனா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து கிடைக்கும். இதில் சில பேங்க்ஸில் கூட வந்து தரதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல தான் போய் உங்களால் வந்து இந்த பணத்தை வாங்க முடியும். மோஸ்ட்டாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வாங்குறது பெஸ்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த பத்திரம் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்க முடியும். அடுத்ததோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரண்டி ரிட்டர்ன்ஸ். நீங்கள் போட்ட பணம் வந்து உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்கும். ஸோ இதுக்கான ஒரு கேரண்டி வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் அப்படின்றல. அதுக்கப்புறம் வந்து லோ ரிஸ்க்கு. ஸோ அதிகமான ரிஸ்க் கிடையாது. மார்க்கெட்டு ஏறுது இறங்குது இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து டபுள் மடங்கு ஆகிறதுக்கு இது வந்து ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? மேலும் இதில் இருக்க ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 10,000 போடுறீங்க, அது 20,000 ஆகிறதுக்கு நீங்கள் 10 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலம் அப்படின்றது ரொம்ப ஒரு ட்ராபேக்ஸாக இருக்குது. அடுத்து டேக்ஸபிள் ரிட்டர்ன்ஸ். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் இருக்கிறது டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். மேலும் வந்து எந்த ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்டும் வந்து இதில் கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராபேக்ஸ். இதில் எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்கள் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கேஒய்சி டாக்குமெண்ட்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பத்திரத்தை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ கேஷ் செக், டிமாண்ட் டிராஃப்ட் இது மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். அடுத்து சர்டிஃபிகேட்டை வந்து ஆஃபீஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கேவிபியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்லாம் போட்டால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்காது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து இந்த பத்திரம் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2111 ரூபா தான் கிடைக்கும். சரிங்களா? அதாவது இப்போ நான் இந்த 10 வருஷம்ன்றது 124 மாதம். ஸோ 10 வருஷம் 4 மாதம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து இதுவாக தான் இருக்கும். சரிங்களா? அதுவே வந்து நீங்கள் 10,000 ரூபா வந்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 21,113. அதாவது அந்த 10,000 அப்படின்ற அமௌண்ட்டு டபுளாக உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? அது எத்தனை மாதம்னா 124 மாதம், 10 வருஷம் 4 மாதம். ஸோ அதனால் வந்து இதில் பெரிய பெரிய அமௌண்ட் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரத்தை வாங்குங்க. ஸோ வாங்கி பயனடைங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ணி பயனடைங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு புதுவை சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.